மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் காலத்தின் கட்டாயம் என்று தனது சுதந்திர தின உரையின் போது சட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தி பிரதமர் மோடி தெரிவித்தார். அவர் கூறிய பொது சிவில் சட்டத்தினை ஆதரிக்க பாஜக கூட்டணி கட்சிகள் சம்மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள மோடி NDA எனப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார், ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகன் சிராக் பாஸ்வான் கட்சியான லோக் ஜனசக்தி கட்சிகள் பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவு தருவதில் சற்று தயக்கம் காட்டுவதாக தெரிகிறது. மேலும் உடனடியாக சம்மதம் தெரிவிக்காமல் மௌனம் காப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை பொது சிவில் சட்டத்திற்கு மறுப்பு தெரிவிப்பார்கள் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளர் லவ் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு இது பற்றி பேசும்போது, பொது சிவில் சட்டம் தொடர்பான விவரங்கள் வெளிவரும் வரை தெலுங்கு தேசம் கட்சி எந்தவித கருத்தும் வெளியிட போவதில்லை என்று கூறியுள்ளார். ஜனதா தளத்தின் செய்தி தொடர்பாளர் KC தியாகி கூறுகையில், பிற மாநிலங்கள் மற்றும் மத தலைவர்களின் ஒருமித்த கருத்தை கேட்ட பின்னரே பொது சிவில் சட்டத்தை ஆதரிப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த 2017 நிதிஷ்குமார் பேசியதையும் சுட்டிக்காட்டினார். அதில் சிறுபான்மையினர் உட்பட அனைத்து மதங்களின் சம்மதத்தை பெறாமல் பொது சிவில் சட்டத்தை திணிக்க எடுக்கப்படும் எந்த ஒரு முயற்சியும் மத சுதந்திரத்திற்காக அரசமைப்பு சட்டம் அளித்துள்ள உத்தரவாதத்தின் மீதான நம்பிக்கையை குறைப்பதற்கு வழிவகுக்கும் என்று நிதிஷ்குமார் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, NDA கூட்டணியில் உள்ள லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் கூறுகையில், நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கலாச்சாரம், மொழிகள் மற்றும் மாநிலங்களில் காணப்படும் வேறுபாடுகள் கொண்ட அனைவரையும் எப்படி ஒரே குடையின் கீழ் கொண்டு வர முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அப்படியாக பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதில் தங்களின் தயக்கத்தை நேரடியாக காட்டின கூட்டணி கட்சிகள் ஒப்புதல் மிக மிக அவசியம். எந்த ஒரு சட்ட மசோதாவும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டுமானால் அவசியமாக கூட்டணி கட்சிகள் ஆதரவு தர வேண்டும். என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்த்து வரும் நிலையில் தற்போது ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சிகளே எதிர்க்கும் சூழல் உள்ளது பெரும் சர்ச்சையாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த கூட்டணி கட்சிகள். நாடு முழுவதும் சட்டப்பேரவைகளுக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சப்போர்ட் பண்ணக்கூடிய கூட்டணி கட்சிகளே அதுவும் முதல் மசோதாவை எதிர்ப்பது பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணும். இன்னும் என்ன எல்லாம் நடக்க போகிறது பார்க்கலாம்.